வணக்கம் செல்ல குழந்தைகளே. இன்னைக்கு நாம கோகுல் மற்றும் அவனுக்கு கிடைச்ச மாயாஜால பென்சில் பத்தின கதையை பார்க்கலாமா? வாங்க. ஒரு அழகிய கிராமத்தில் கோகுல் என்ற குட்டி பையன் மகிழ்ச்சியுடன் நடந்து செல்கின்றான். அவன் சுற்றிலும் உள்ள இயற்கை அழகை ரசித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் மரத்தடியில் ஒரு நீல நிறத்தில் ஒளிரும் மாயாஜால பென்சிலை கண்டெடுக்கிறான். அதை ஆச்சரியத்துடன் பார்க்கிறான். அவன் அதை தொட்டவுடனே ஒளி பறந்து மென்மையான குரல் ஒன்று கேட்கிறது. இந்த பென்சிலை நல்ல உள்ளத்துடன் பயன்படுத்தினால் மட்டுமே மாயங்கள் செய்யும் என்று சொல்கிறது. பின்னர் அவன் தன் வீட்டிற்கு வந்து அந்த பென்சிலால் ஒரு வட்டத்தை வரைகிறான். என்ன ஆச்சரியம்! அது ஒரு சிவப்பு நிற பந்தாக மாறி குதிக்கிறது. அவன் கண்களில் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் தெரிகின்றன. கோகுல் பின்னர் ஒரு குட்டி நாய்க்குட்டியை வரைகின்றான். அந்த நாய் உடனே உயிர் பெற்று லொல் லொல் என்று குரைத்து கொண்டு அவனது கால்களை சுற்றி விளையாடுகிறது. கோகுல் தன் பென்சிலால் சைக்கிள், பொம்மைகள், பலூன்கள் என பல பொருட்களை வரைந்து தன் அறையை ஒரு விளையாட்டு உலகமாக மாற்றுகிறான். நண்பர்கள் அனைவருக்கும் தருகிறான். அவன் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறான். அவனுடைய கிராமத்தில் தண்ணீர் பஞ்சம் வந்தது. தன் நாய்க்குட்டியுடன் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படும் கிராம மக்களை பார்க்கிறான். அவர்களின் சோகமான முகங்கள் அவன் மனதை உலுக்கின்றன. கோகுல் உடனே கிராமத்தின் மைய பகுதிக்கு ஓடி சென்று தன் மாயாஜால பென்சிலால் ஒரு பெரிய கிணற்றை வரைகிறான். கிணற்றிலிருந்து தண்ணீர் பொங்கி வெளியேறுகிறது. கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் கிணற்றின் நீரை பயன்படுத்த தொடங்குகின்றனர். குழந்தைகள் தண்ணீரில் விளையாடி மகிழ்கிறார்கள். கிராமம் மீண்டும் புத்துயிர் பெறுகிறது. கோகுல் அவனது நாய்க்குட்டியுடன் நிற்கிறான். கிராம மக்கள் அனைவரும் அவனை அன்புடன் பாராட்டி நன்றி தெரிவிக்கின்றனர். அவனது முகத்தில் பெருமிதமும் மகிழ்ச்சியும் படர்கின்றன. கோகுல் தனக்கு இந்த மாயாஜால பென்சிலை பெற்று தந்த மரத்தடியில் அமர்ந்து அவனுக்கு கிடைத்த அனைத்திற்கும் நன்றி சொல்லி அமர்ந்திருக்கிறான். அவனது கைகளில் மாயாஜால பென்சில் ஒளிர்கிறது. அவனது நாய்க்குட்டி அருகில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அவன் முகத்தில் திருப்தியான புன்னகை. குழந்தைகளே, இந்த கதையின் நீதி நமக்கு சொல்வது என்ன தெரியுமா? நம்மிடம் உள்ள திறமையோ அல்லது ஒரு பொருளோ நமக்கு மட்டும் பயன்படாமல் பிறருக்கும் உதவியாக இருக்கும்போதுதான் அதன் உண்மையுள்ள மதிப்பு வெளிப்படுகிறது. நாம் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழும்போது நம் வாழ்க்கை இன்னும் முழுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும் என நீங்களும் அப்படி செய்வீர்களா? ஓகே, இன்னொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம்.